ஹாய் சப்போர்ட்டர்ஸ், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 நவம்பர் 26 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1, 2, 3, 4ஓட ரீகேப் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1ஓட ஸ்டோரியை வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சின்னதா எக்ஸ்பிளைன் பண்றேன் கைஸ். கதை கேட்க ரெடியா கைஸ்? ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1 நம்ம போறதுக்கு முன்னாடி அங்க இருக்க கேரக்டர்ஸ் பத்தி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அது வந்து ஈஸியா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். முக்கியமான கேரக்டர் ஜிம் ஹாப்பர். அவரோட ஃபேமிலி வந்து கேன்சரால இறந்துருது. அதனால வந்து அவர் ரொம்ப தனிமையிலே வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் யாருன்னா ஹாக்கின்ஸ், அங்க இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்டோட சீஃப். இவர் ஹாக்கின்ஸ் ஊர்ல வந்து ஒரு நேஷனல் லேப் இருக்குது. அந்த லேப்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இல்லீகல் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து MK அல்ட்ராங்கிற ஒரு பழங்கால ட்ரக்கை வந்து டெஸ்ட் பண்ணும்போது அந்த டைம்ல அங்க இருக்கிற ஒரு பொண்ணு டெரிங்கிற ஒரு பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆயிடுது. அந்த பொண்ணு வந்து அந்த ட்ரக்கால வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகி பேச முடியாம அவங்களால போயிருது. மைண்ட் வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடுது. அவங்களுக்கு பிறந்த பொண்ணு தான் அது ஒரு மியூட்டன் குழந்தை. அதோட பேர் தான் லெவன். அதோட உண்மையான பேர் வந்து ஜேன். நமக்கு எல்லாத்துக்கும் வந்து லெவன் தான் தெரியும். இவனுக்கு அந்த குழந்தைய வச்சுட்டு சும்மா இருப்பாங்களா? அந்த குழந்தைய வச்சு ஏகப்பட்ட டெஸ்ட் பண்றாங்க. அந்த குழந்தைக்கு வந்து மைண்ட் டிரான்ஸ்ஃபர் பவர் இருக்கு, மைண்ட் ரீடிங் பவர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உளவு பாக்குறாங்க. வேற ஒரு நாட்டை வந்து உளவு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி உளவு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணி ஒரு டேங்க்ல இறக்கி அந்த டெஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வித்தியாசமா ஒரு உருவம் இருக்கிறத பார்த்து அது வந்து நம்பர் 11 வந்து தொட்டுறாங்க. தொட்டவனே என்ன ஆச்சுன்னா அங்கிருந்து அந்த வித்தியாசமான உருவம் வந்து ஒரு போர்ட்டல கிரியேட் பண்ணி அந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்துருது, நம்ம உலகத்துக்கு. அந்த உலகத்தோட பேர் தான் அப்சைட் டவுன். அந்த கிரியேச்சரை டெமோகார்கன் சொல்லுவாங்க. அந்த டைம்ல நம்ம 11 எஸ்கேப் ஆயிடுறாங்க அங்க லேப்ல இருந்து. அந்த கிரியேச்சரை வந்து அங்க லேப்ல இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட வந்து அடிச்சு போட்டு வெளில வந்துருது. இதுதான் இந்த ஸ்டோரியோட மெயின் பிளாட். இப்போ முக்கியமான கேரக்டர்ஸ் இந்த 4 பசங்க மைக், டஸ்டின், லூக்கஸ், வில். ஒரு டஞ்சன் டிராகன் சொல்லிட்டு ஒரு கேம் விளையாடுறாங்க. கேம் விளையாண்டு முடிஞ்சு எல்லாம் அந்த வீட்டுக்கு கிளம்புறப்ப வில் வந்து தனியா கிளம்புறப்ப அந்த கிரியேச்சர் தப்பிச்சு வந்துச்சுல டெமோகிராகன், அது வந்து வில்ல வந்து தூக்கிட்டு போயிருது. அதுக்கப்புறம் வில்லோட அம்மா ஜாய்ஸ் அவங்க வந்து வில்லு தொலைஞ்சு போயிட்டான்னு தெரிஞ்சு ரொம்ப மனவர்த்தத்துக்கு போயிட்டு ஜிம் ஹாப்பர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த பசங்க எல்லாம் வில்ல தேடி ஃபாரஸ்ட்குள்ள போறப்ப அங்கதான் வந்து இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. லெவனை கண்டுபிடிச்சு லெவனை வந்து உனக்கு வில்ல தெரியுமா கேட்கறப்ப லெவன் ஆமான்னு சொல்ல லெவனை வந்து வீட்டுக்கு கூட்டு போய் வச்சுக்கிறாங்க. அந்த டைம்ல ஜாய்ஸ் வில்லோட அம்மா வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால்ல என்னன்னா வில்லு வந்து பேசுறான். அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க வில்லு உயிரோட தான் இருக்கான், அவன் எங்கேயோ மாட்டிட்டு இருக்கான் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா வீடு ஃபுல்லா வந்து ஒரு லைட்டை வாங்கி லைட்டு மூலியமா வந்து வில்லு கூட கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. வில்லு வந்து பேசுறான், நான் இங்கதான் இருக்கேன், நான் மாட்டிட்டு இருக்கேன் வில்லு சொல்றாங்க. கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த போலீஸ் ஆபீசர் ஜிம் ஆஃபர் இருக்காருல்ல, அவருக்கு வந்து இந்த ஹாக்கின்ஸ் லேப்ல ஒரு சந்தேகம் வந்து அவர் செக் பண்றாரு. ஹாக்கின்ஸ் லேபோட ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றப்ப அங்க ஃபுட்டேஜ் எல்லாம் ஃபுல்லா ஃபேக்கா இருக்குது. அதை வச்சு அவர் ரொம்ப சந்தேகப்படுறாரு. இங்கதான் வந்து வில்லு வந்து ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அவருக்கு வந்து டக்குன்னு ஒரு கால் வருது. ஃபுல்லா ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து போகுது. என்னன்னு பார்த்தா லேக்ல வந்து வில்லோட பாடி கண்டுபிடிக்கிறாங்க. வில்லோட பாடியை பார்த்தோம்னா டோட்டல் எல்லாத்துக்கும் ரொம்ப ஷாக்கு. அந்த இடத்துல வந்து வில்லோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் லெவனுக்கும் வந்து ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. நீ வந்து வில்லு உயிரோட தானே இருக்கா, வில்ல காப்பாத்து தானே சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப வில்லு வந்து பாடியா வந்து நிக்கிறான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு போராட்டம் நடக்குது. அதுக்காக லெவன் என்ன பண்றாங்கன்னா அந்த வாக்கி டாக்கி மூலியமா வில்லோட கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. வில்லு வந்து பேசுறாங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க வில்லு உயிரோட தான் இருக்காங்க. இந்த பசங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி வில்ல வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டீவ் அண்ட் நான்சிக்கான ஒரு லவ் பிளாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டீவ் வந்து நான்சி வந்து ஒரு பார்ட்டி கூட்டு போயிருக்காங்க. நான்சிக்கு வந்து தனியா போது ஒரு மாதிரி இருக்கனால அவரோட ஃப்ரெண்டு பார்பராவை கூட்டு போயிருக்காங்க. ஸ்டீவ் நான்சி கஜ கஜா பண்ணா பார்பரா வந்து பிடிக்காம வெளியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா பார்பரா வந்து ஒரு கிளாஸ்ல வந்து கை கிழிச்சிருவாங்க. அந்த கையில இருந்து வர ரத்தம் வந்து இந்த டெமோகார்கன் வந்து ரத்தம் பிடிக்கும். அதனால டெமோகார்கன் ஈஸியா வந்து பார்பரா தூக்கிட்டு போயிரு. அந்த இடத்துல பார்பரா தொலைஞ்சு போயிடுவாங்க. ஜொனாத்தன் வந்து வில்லு அந்த சைடு இருந்தா போனா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்துக்காக நான்சியோட வீட்டு பக்கம் கேஷுவலா போட்டோ எடுத்திருப்பாரு. அந்த போட்டோல பார்பராவும் தெரிஞ்சிருப்பாங்க. ஆல்ரெடி ஜொனாத்தனுக்கும் ஸ்டீவுக்கு ஆகாது. அதனால என்ன பண்ணுவாருன்னா ஸ்டீவ் வந்து ஜொனாத்தனோட கேமரா உடைச்சு அதுல இருக்கிற போட்டோவெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிருவாங்க. அந்த இடத்துல அந்த போட்டோ பாக்குறப்பதான் நான்சி நோட் பண்ணுவாங்க அங்க ஏதோ ஒரு அப்நார்மலா இருக்கு. அந்த பார்பரா போட்டோல செக் பண்ணுவாங்க. சோ இவங்க 2 பேரும் போய் அந்த போட்டோவெல்லாம் ஒன்னு சேர்த்து செக் பண்றப்ப அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் தெரிஞ்சிருக்கும். ஜொனாத்தனும் நான்சியும் ஒன்னு சேர்ந்து அந்த மான்ஸ்டர் தேட போயிருவாங்க. இதை பார்த்து ஸ்டீவ் வந்து 2 பேர் தொடர்புல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நான்சி வந்து அசிங்கப்படுத்திடுவாரு. அந்த பக்கம் வில் பாடியை பார்த்து சந்தேகப்பட்டு ஹாக்கின்ஸ் ஆபீஸ்க்குள்ள போய் மார்ஷல்ல பாப்பாரு. அங்க இருக்கிறது வில் பாடியே கிடையாது, அது ஒரு ஃபேக் பாடி. ஃபுல்லா பஞ்சு வச்சு மேக்கப் பண்ணிருப்பாங்க. இந்த ஹாப்பருக்கு வந்து ரொம்ப சந்தேகம் வந்துடும், இங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துடும். இந்த பசங்களா சேர்ந்து காம்பஸ் வச்சு 2 பேர் வந்து தேடி போயிருப்பாங்க. யாரோட லெவலோட ஹெல்ப்ல. லெவல் வந்து மேக்னெட்டிக் பவர் யூஸ் பண்ணி அந்த காம்பஸ் வந்து தப்பா வச்சிருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல போனா இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பாயிரும் சொல்லிட்டு திரும்ப இங்க ஒரே இடத்துக்கே வருவாங்க. இதை கண்டுபிடிச்ச லூக்கஸ் வந்து கோவப்பட்டு லெவல்கிட்ட சண்டை போட லெவல் வந்து பவர் யூஸ் பண்ணி லூக்கஸை தூக்கி போட்டுருவாங்க. அந்த டைம்ல இந்த பசங்களுக்கும் லெவனுக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடாகி இவங்க வந்து நாங்க தனியாவே தேடிக்கிறோம்னு சொல்லிட்டு லெவல் தனியா போக இவங்க தனியா போக அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஆயிரும்.
இந்த மைக்கையும் டெஸ்டினியும் வந்து ஒரு கேங் வந்து ஸ்கூல்ல வந்து புள்ளி பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கேங்க்கு வந்து மாட்டிப்பாங்க. என்ன வந்து நீ ரொம்ப அசிங்கப்படுத்தினல இந்த லேக்ல குதிச்சு சாவுன்னு சொல்லிட்டு அந்த பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மைக்கை வந்து லேக்ல வந்து குதிக்க சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து லெவன் வந்து கூஸ்பம்ப் என்ட்ரி கொடுத்து மைக்கை வந்து காப்பாத்துவாங்க அந்த கீழே இருந்து. மைக்கை காப்பாத்துறது இல்லாம அந்த பையனோட கையை உடைச்சு விட்டுருவாங்க. அந்த பையனோட கையை உடைச்சதுனால அந்த பையனோட ஃபேமிலி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்றப்ப அங்க இருக்கிறவர் வந்து கூப்பர் இருப்பாரு. ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு பொண்ணு வந்து பவர்ல யூஸ் பண்ணி என் கையை உடைச்சிருச்சு அப்படின்னு அங்க அவர் சொல்ல இவருக்கு வந்து ஆல்ரெடி லெவன் பத்தி தெரியும். ஏன்னா அந்த ஹாக்கின்ஸ்ல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து விசாரிச்சிருப்பாரு. இந்த லெவனோட அம்மா கிட்டே போய் பேச ட்ரை பண்ணிருப்பாரு. பேசிருக்க முடியாது. ஆனா எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி அவருக்கு முன்னாடியே தெரியும். அப்பதான் அவர் நோட்டீஸ் பண்ணுவாரு அந்த குழந்தை லெவன் இந்த பசங்களோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் நோட்டீஸ் பண்ணுவாரு. உடனே இந்த பசங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த லெவன் மூலியமா வில்ல கண்டுபிடிக்கலாம் சொல்லி அவங்க ஒரு பிளான் போடுவாங்க. அப்ப லெவன் என்ன சொல்லுவாங்கன்னா என்னால வில்ல கண்டுபிடிக்கணும் ஒரு லேப் செட்டப் வேணும். இந்த ஸ்கூல்ல இருக்கிற சயின்ஸ் வாத்தியார் கிளர்க்கை வந்து கான்டாக்ட் பண்ணி அந்த ஒரு பெரிய கண்டெய்னரை உருவாக்குறாங்க. அந்த இடத்துல லெவல்ல யூஸ் பண்ணி அப்சைட் டவுனுக்குள்ள வந்து அவளை வந்து போக வைக்கிறாங்க. அங்க போன ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பார்பரா பாக்குறாங்க. பார்பரா வந்து செத்து கிடக்குறாங்க. இதை பார்த்து நான்சி வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் வில்ல போய் பாக்குறவங்க வில்லு உயிரோட தான் இருக்காங்க. இவர் ரொம்ப ஓவர் பவர் ஆனதுனால வில்ல மட்டும் பார்த்துட்டு மட்டும் வந்துருவாங்க இந்த லெவன். இதை தெரிஞ்சது ஆக்கில் லாப்ஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாம் ஸ்கூல்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலை வந்து சரௌண்ட் பண்ணிடுவாங்க. அந்த டைம்ல ஹாக்கின்ஸ் லேப்ல வந்து ஒரு பெரிய சண்டே நடக்கும். நம்ம லெவன் வந்து எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுருவாங்க. அங்க ரத்த வாடை வந்ததுனால டெமோகிராக நாங்க உள்ள வந்துரும். உள்ள வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு கொல்லி துவம்சம் பண்ணிடும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் போய் ஒரு லேப்ல ஒழிச்சுப்பாங்க. அங்கேயும் கண்டுபிடிச்சு வந்துரும். அந்த இடத்துல வந்து நம்ம ஆளு லெவன் என்ன பண்ணுவாங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸை தோணுனா நீ என்ன தாண்டி தாண்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெமோகிராகனை வந்து தேனஸ் எப்படி ஸ்னாப் போட்டா மாறுவாங்க அந்த மாதிரி டெமோகிராகனை வந்து டிசப்பியர் ஆகி வச்சிருவாங்க. அது ஓவர் பவர் ஆனதுனால லெவனும் டிசப்பியர் ஆயிருவாங்க. இந்த பக்கம் ஜாய்ஸ் வில்லோட அம்மாவும் அந்த போலீஸ் ஆபீசரும் சொல்லி அந்த லேப் ஆளுங்கிட்ட மாட்டிப்பாங்க. அவங்க வந்து ஒரு டீலிங் போட்டு நாங்க வந்து அந்த அப்சைட் டவுன் வேர்ல்டுக்குள்ள போய் வில்ல கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கு வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க. அதுக்கு வந்து கைமாற வந்து உங்களுக்கு வந்து நான் லெவன் அந்த பொண்ணை கொடுத்தேன்னு சொல்லி ஒரு டீலிங் போட்டுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் அந்த வில்ல கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாங்க. வில்லு வந்து கொஞ்ச நாள் கோமா இருப்பா அவன் வந்து நார்மலாவே காமிச்சிருவாங்க. மறுபடியும் இவங்க எல்லாம் லீவ்னு ஆயிடுவாங்க. பட் ஆனா மைக்கு வந்து ஒரே ஃபீல் ஆகும் லெவன் வந்து இறந்துட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்படிதான் இந்த சீசனோட ஃபுல் கதை டிராவலும். கடைசியா டெஸ்ட் வைப்பாங்கன்னா வில்லு வந்து நல்லா தான் இருப்பான். திடீர்னு பார்த்தா ஒரு வாமிட் எடுப்பான். வாமிட்ல இருந்து புழு மாதிரி ஒரு வந்துடும். அதுக்கப்புறம் அவன் எட்டி பார்த்தா அவன் அப்சைட் வேர்ல்டுக்குள்ள போயிருவான். சோ வில்லு வந்து இன்னும் அப்சைட் வேர்ல்டு கூட கனெக்ட்ல இருக்காங்க காமிச்சு இந்த சீசன் வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்.